கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். போன பாட விஷயத்தில் தேவனின் தேசம் இஸ்ரேலை குறித்த தீர்க்க தரிசனம் பகுதி 2 இப்போது நாம் பார்க்கலாம். அப்போ பிதாவாகிய யாவே தேவன் இஸ்ரவேலர்களை ஒரு குறையும் இல்லாமல் கவனித்து கொண்டார். ஆபத்தும் பிரச்சனையும் வந்தபோது பாதுகாத்தார். அதற்கு அவர்கள் நன்றி காட்டாமல், நம்பிக்கையும் வைக்காமல், நியாயத்தன்மை இல்லாமல் நடந்து கொண்டார்கள். யார்? பழைய சரித்திரத்தில் நம்ம பதிவில் பார்க்குற இஸ்ரேல்கள். அப்போது யாவே தேவன் எச்சரித்தபடியே நடந்தது. என்ன? இஸ்ரேலர்கள் தங்களுக்குள்ள ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்கல்ல, அந்த ராஜாக்கள் ஆட்சி செய்ய தொடங்கிய போது, அதுவும் அந்த ராஜாக்கள் யாவே தேவனுக்கு உண்மையற்றவர்களாக ஆனபோது பெரிய பெரிய பிரச்சனைகள் வெடித்தன. யாவே தேவனை அறிந்த இஸ்ரேல் ராஜா ஆட்சியே அப்படி இருந்ததென்றால், பிதாவாகிய யாவே தேவனை அறியாத மனிதர்கள் காலங்காலமாக செலுத்தி வந்திருக்கிற ஆட்சி மனித குலத்திற்கு நிரந்தர பலனை தராததில் எந்த ஆச்சரியமும் இல்லை, இல்லையா? அப்போ இவ்வளோ காலமா யாவே தேவன் ஏன் பொறுமையா இருக்காரு? ஏன்னா இதற்கு ஒரு காலம் தேவைப்படுகிறது. அப்போ பொறுமை என்னும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த பண்பு நம்மகிட்டையும் அவர் எதிர்பார்க்குறாரு. பொறுமை தவறு செய்யும் போது கோபப்படாமல் இருப்பது, அவசரப்பட்டு சட்டென நிதானம் இழக்காமல் இருப்பது, மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதை நிறுத்தி சாந்தத்தோடு தாமதிப்பதை குறிக்கிறது. அதாவது அந்த பிரச்சனையாக இருக்கிற இடத்த தவிர்த்து, அந்த இடத்த விட்டு, அந்த பிரச்சனையை விட்டு வெளியேறுவதை ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் அந்த பிரச்சனையை நாம் பெருசுப்படுத்தவோ கூடாது. அதே மாதிரி தான் அவர் கடந்து செல்லக்கூடியவராக இருக்கிறாரு, பிரச்சனைகளை கடத்தக்கூடியவராக இருக்கிறாரு, நல்லதை நிலைநாட்டக்கூடியவராக இருக்கிறார். அப்போது மோசே பாடியது போல யாவே தேவனின் தராதர மனப்பான்மைக்கு கட்டுப்படாமல் எல்லை மீறும் போது அவரும் எல்லை மீற வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறார். தனிமனித தீர்மானம் எல்லை மீறுதல் சாத்தானுக்கு சாதகமாகும் போது, அதாவது யாவே தேவனின் எல்லை மீறுதல் வேண்டியதே, வரவேற்கத்தக்கதும் ஆவலானதும் கூட. ஆனால் இஸ்ரேலர்கள் யெகோவா தேவனால் அங்கீகரிக்கப்படும் ராஜா வரும் வரைக்கும் காத்திருக்காமல், இஸ்ரேலர்கள் யெகோவாவுக்கு கீழ்ப்படிய நியாயமான காரணங்கள் நிறைய இருந்தாலும் அவரை அவமதிக்கும் முட்டாள்தனமான விருப்பங்களால் தீமையான பல எச்சரிப்புகளை கேட்டும் யோசிக்காமல் பிடிவாதமாக வரம்பு மீறி இஸ்ரேலர்கள் ஒட்டுமொத்த மக்களும் பிரதான மகாராஜாவாகிய நம் பிதாவாகிய கடவுளாகிய யாவே தேவனை ஒதுக்கி தள்ளினார்கள் அகந்தையோடு என்பது நமக்கு இது புரியுது, இல்லையா? இதன் விளைவு அசிரியர்கள் இஸ்ரேல் ராஜ்யத்தை கைப்பற்ற யாவே தேவன் அனுமதித்திட்டார். அப்போ அந்த அனுமதியை யார்கிட்ட கொடுத்தா? சல்மானசர் கொடுத்ததா நம்ம போட படத்தில். அவர் தான் இஸ்ரேலர்களை 10 கோத்திரத்தை பிடிச்சு கொண்டு போனதா நம்ம பார்த்தோம். சரி, அப்போது வடக்கிலிருந்த 10 கோத்திர இஸ்ரேல் ராஜ்யமும் சரி, தெற்கிலிருந்த 2 கோத்திர யூத ராஜ்யமும் சரி, கடைசியில் சிறைப்பிடிக்கப்பட்டது ஒரே காரணத்திற்காகத்தான். அந்த 2 ராஜ்யமுமே சிறைப்பிடிக்கப்பட்டது கடவுளான யாவேவை வணங்குவதை விட்டுவிட்டு பொய் தெய்வங்களை வணங்கி கொண்டு இருந்தாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் 2 தேசமும், ஒன்று அசிரியர் பக்கமும் 10 கோத்திரம், இன்னொன்று 2 கோத்திரம் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். ஒரே காரணம்தான், உண்மை கடவுளாகிய யாவே தேவனை அவங்க வணங்குறதை விட்டுட்டு பொய் கடவுளை வணங்குறது தான். அப்போது யாவே தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை எச்சரித்து கொண்டே இருந்தார்ன்றதை போன படத்தில் நம்ம பார்த்தோம். ஆனால் அவர்கள் கேட்கவே இல்லை. 10 கோத்திர ராஜ்யத்தை ஆட்சி செய்த ராஜாக்கள் யாரும் அவர்களுடைய முதல் ராஜாவான யெரொபெயாம் ஆரம்பித்து வைத்த பொய் வணக்கத்தை இஸ்ரேலிலிருந்து துடைத்தழிக்கவில்லை. யூத ராஜ்யமும் யாவே கொடுத்த நேரடியான எச்சரிப்புகள் காதில் வாங்கவே இல்லை. இஸ்ரேல் சிறைப்பிடிக்கப்பட்ட போதும் கூட 10 பேர் அதிலிருந்து கூட அந்த 10 கோத்திர சிறைப்பிடிக்கப்படும் போது கூட பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ பார்த்துக்குங்க அவங்களுடைய முரட்டு பிடிவாதத்தை. இப்போ நாம்
விஷயத்துக்கு செல்லலாம். அப்போது இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய பிடிவாதம், காலதாமதம், ரட்சிப்புக்கு காலதாமதம் ஏற்படுத்துது. அதே மாதிரி நம்மளும் அது மாதிரி இருக்கக்கூடாது. காலதாமதத்துக்கு அது காரணமாயிடும். அதாவது கடவுளுடைய நல்ல விஷயங்கள் செயல்படுறதுக்கும், அந்த நல்ல விஷயங்களை நாம் அனுபவிக்கிறதுக்கு காலதாமதம் தான் ஆயிடும். அதனால் அது சீக்கிரமே நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாக்கா, நம்ம நல்ல சுபாவங்களை காட்டுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போது எரேமியா 16லேருந்து 14, 15 வசனங்களை வாசிக்கலாம். அதாவது, அதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இந்த விஷயங்களை பார்க்க அவங்க பிதாக்களுடைய தேசத்தில் அவங்க சொன்ன மாதிரியே திரும்பி வந்திருக்காங்க. ஆமோஸ் யார்? இஸ்ரேல்கள். இப்போ ஆமோஸ் 9, 14, 15 என்ன சொல்லுது? அந்த தீர்க்கதரிசனத்தில், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நட்டி அவைகளுடைய பழத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்தில் நட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்தபோது இஸ்ரேல் நாடு மேதோ பேர்சியர்களின் கையில் இருந்தது என்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் பின் ரோமர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. அப்போது யூத மதம் பெருக ஆரம்பித்தது. சொந்த தேசத்திலே அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து பிறந்தார். எப்போ? கிட்டத்தட்ட ஒரு கிபிக்கு முன் 537 இருந்து முதல் நூற்றாண்டு இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவருடைய மரணத்திற்கு பின் மத்தேயு 23, 34, 38 நம்ம பாடத்தில் வாசித்ததுபடி கிபி 70 தீத்துராயினால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். அதாவது, உங்கள் வீடு பாழாய் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க மனதாக இருக்கும்போது உங்களுக்கும் மனமில்லாமல் போயிடுச்சு, அதனால் உங்கள் வீடு பாழாய் போகும் என்ற தீர்க்கதரிசனம் சொல்கிறார் இல்லையா? அந்த தீர்க்கதரிசனம் கிபி 70 தீத்துராயினால் சிறைப்பிடிக்கப்பட்டன. அதன் பின் அவர்கள் மீண்டும் சுயதேசத்துக்கு வருவார்கள் என்று உலர்ந்த எலும்புகளின் தீர்க்கதரிசனம் வலியுறுத்தியது. அப்போது போன படத்தை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஏன்னா அந்த உலர்ந்த எலும்புகள் எப்படி ஒன்று சேரும், எப்படி அது வலுவடைந்து அது மாதிரி அது சேர்ந்ததோ, உலர்ந்த எலும்புகள் ஒன்றாய் சேர்வது என்பது அவர்கள் ஒன்றாய் இணைந்து ஒரே நாடாக மாறுவதை குறிக்கும். பார்த்தீங்களா? காலம் கடந்துடுச்சு. அந்த உலர்ந்து அப்படின்னும் போது காலம் கடந்து 1000 2000 அதாவது 1845 வருடங்கள்னா பார்த்துக்கோங்க. அப்போ அதனுடைய எலும்பு ஒன்றுமே இல்லை, மண்ணோட மண்ணாக போகக்கூடிய அந்த சூழல்லையும் கடவுள் உயிர்ப்பித்து வாழ வைக்க முடியும் என்பது இந்த தீர்க்கதரிசனத்தில் கண்கூடாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அவர்கள் ஒரு தேசமாக மாறிவிட்டார்கள். இனி ஒருவராலும் அவர்களை சிதறடிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் அவர்கள் அத்தேசத்தில் நான் நட்டினேன், தேவனே அவர்களை நட்டினார். அதாவது ஆமோஸ் 9:15 அதை தான் நம்ம அங்கே வாசிக்கிறோம். அவர்களை அவர் தேசத்திலே நட்டுவேன் அப்படின்ற மாதிரி அந்த தீர்க்கதரிசனம் இப்போது நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எங்கிருந்து கூட்டி சேர்க்கப்பட்டார்கள், இவர்களை தேவன் எங்கிருந்து அதிகமாக கூட்டி சேர்த்தார் என்பதை ஆராயலாம். இது ரொம்ப முக்கியமானது. எரேமியா 16, 15, 16 வாசித்தபடி வாசிக்கலாம். எரேமியா 16, 16 நாம் வாசிக்கலாம். கிபி 70 பிற்பாடு இந்த இஸ்ரேல் நாடு யார்
அவருடைய ஆதிக்கத்திற்கு கீழ் இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது இதை நம்ம நல்லா கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப முக்கியமானது. இந்த தீர்க்கதரிசனங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பாருங்க, இது கிபி 70லிருந்து அந்த பாழாய் போகும் அப்படின்ற அந்த தீத்துராயன்ல இருந்து 672 கிபிக்கு பின் ரோமர்கள் அந்த இஸ்ரேல் தேசத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. கிபி 672ல இருந்து 1072ல் அரேபியர்கள் வச்சுருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த இஸ்ரேல் தேசத்தின் இடத்த கிபி 1072ல் கிபி 1099 வரை செல்கியன்ஸ் முஸ்லிம்ஸ் கண்ட்ரோலில் இது இருந்தது. கிபி 1099ல் இருந்து கிபி 1291 வரை குரோஸ்டர் என்கின்ற தீவிரவாதிகளின் கையில் இருந்தது. அப்போது கிபி 1291லிருந்து கிபி 1517ல் மம்லுக்காஸ் என்பவர்களுக்கிட்ட இருந்தது. கிபி 1517லிருந்து 1917 வரை ஆட்டோமான்ஸ்னா டர்க்கிஷ் முஸ்லிம்ஸ் நாடு இல்லையா? அப்போ ஆட்டோமான்ஸ் அப்படின்றது டர்க்கிஷ் முஸ்லீம், அவங்க கண்ட்ரோலில் அது இருந்தது. அப்போது இஸ்ரேல் நாடு இஸ்லாமியர்களின் கையில் பல வருடங்களாக இருந்த ஆட்டோமான்ஸ் என்பவர்களின் மத்தியிலிருந்து வெளியே வந்தவர்கள் தான் பாலஸ்தீனர்கள். இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட காலத்திற்கு பின் அந்த இடம் அடர்ந்த பாலைவனமாக மாறியது. இஸ்லாமியர்களின் கையில் அந்த நாடு இருந்தது. இஸ்ரேலர்கள் யாரும் அங்கு குடிபெயர்ந்து செல்லவில்லை. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின் எரேமியா 16, 14, 15 சொல்லப்பட்டுள்ள இதோ நாட்கள் வரும், அவர்களுடைய தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்பதை நாம் வாசித்தறிந்தோம். அவர் எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பி வர பண்ணுவார்? எரேமியா 16 நாம் வாசிக்கலாம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைப்பித்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின் வேட்டைக்காரர்களாகிய அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளிலும் வெடிப்புகளும் வேட்டையாடுவார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த தீர்க்கதரிசனத்தில் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது எங்கு நடந்தது, என்ன சம்பவங்கள் இதற்கு பின்னால் இருக்குது என்றதை நம்ம கவனிக்கணும். 1879 ஆண்டு ஜெர்மனி தலைநகர் பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷனல் என்ற ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அவர்கள் நடத்திய மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்னவென்றால், இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு சுயதேசமில்லாமல் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் நாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷனல் என்னும் ஒரு அமைப்பாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அதற்கு பின் 1882 தியோடோர் ஹெர்ஷல் என்கின்ற ஹங்கேரியில் பிறந்த யூதன் சியோன் இயக்கம் என்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை ஏற்படுத்தினார். உலகெங்கிலும் இருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் சுயதேசத்திற்கு செல்வதற்கான எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவதாக இந்த இயக்கத்தின் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. மிகப்பெரிய சியோன் இயக்கத்தில் எல்லா யூதர்களும் மிகப்பெரிய பணக்காரர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். ஏன்? பின்னால் ஒரு சிலராக கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் தேசத்திற்கு செல்ல ஆரம்பிப்பதற்கு இது ஒரு
ஊந்துதல் ஆரம்பிபமாக இருந்தது. அவர்கள் அங்கு செல்வதற்கு நம்பிக்கை தரும் வகையில் முன்னரே 1878ஆம் ஆண்டில் 6 பேர் அடங்கிய ஒரு குழு இஸ்ரேல் தேசத்திற்குள் சென்று ஒரு சின்ன கிராமத்தை உருவாக்கினார்கள். அந்த கிராமத்துக்கு பெயர் பெட்டக்டிக்குவா. பெட்டெட்டிக்குவா கிராமத்தை உருவாக்க அவர்கள் எடுத்த தீர்மானத்தின் பெயர் பெட்டாக்டிவா டிக்ளரேஷன்ஸ். பெட்டக்டிவா டிக்ளரேஷன் அப்பேரையே அந்த கிராமத்துக்கு சூட்டினார்கள். உலகெங்கும் இருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நாங்கள் வந்தது போல நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சுயதேசத்திற்குள் வாங்கள் என்று அழைப்பு விடுத்தாங்க. அவங்க அழைப்பை கேட்டு அநேகர் வந்தாங்க. தேசம் அப்போது அரேபியர்களின் கையில் இருந்தது. தேசத்தை குறைவான விலைக்கு வாங்கினாங்க. தேவன் அவர்களுக்கு காலங்காலமாக கொடுத்த தேசம் அது. அதை விலை கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கு பின்னணி ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். ஆகவே அவர்கள் அதை பிதாக்களின் தேசம் என்று அழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் அந்த தேசத்தை விலை கொடுத்து வாங்கினார்கள். அவர்கள் சுய தேசத்தை விலை கொடுத்து வாங்குவார்கள் என்ற தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் நடந்தது. வாசிக்கலாம் நாம எரேமியா 32:43-44. மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயர்களின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டதாயிற்று என்றும் நீங்கள் சொல்லும் இந்த தேசத்திலே நிலங்கள் கொள்ளப்படும். பென்மீன் தேசத்தில் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலை கிரயமாக கொல்லப்படுகிற பத்திரங்களின் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை இடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது யாவே தேவன் சொல்கிறார். அப்போ பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் சுய தேசத்தை விலைகிரயமாக வாங்குவார்கள் என்ற தீர்க்கதரிசனத்தை இப்போ நம்ம பார்த்தோம். அவர்கள் அந்த நாட்டிற்குள் வரணும்னா அவங்க வரும் வரைக்கும் நாட்டில் மழையே இல்லாமல் இருந்ததுங்க. ஆனால் அவங்க அங்கே வந்த உடனே யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லினபடி இன்னொரு தீர்க்கதரிசனம் நிறைவேறுதுங்க. அது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அந்த தேசத்து தரை எல்லாமே ஒரு வெடிப்பாக இருந்தது. அப்போ பார்த்துங்க, அவ்வளோ வனாந்தரமாக காஞ்சி போயிருந்த ஒரு தேசத்தில் அவங்க வந்த உடனே மழை பெய்யுதுங்க. வாசிக்கலாம் யாயேல் 2:23-24. யாயேல் 2:23-24. சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியும் கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். காலங்கள் தானியத்தினால் நிரம்பும். அதாவது களங்கள் தானியத்தினால் நிரம்பும். அலைகளிலே திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். பாருங்க, இந்த தீர்க்கதரிசனம் அவங்க வந்த உடனே இதை கண்ட இஸ்லாமிய தீவிரவாதிகள் மிகவும் ஆத்திரம் அடைஞ்சாங்க. பாருங்க, அவங்களுக்கு எவ்வளோ பொறாமை. இன்று இஸ்ரேல் நாடு தன்னிறைவு உள்ள நாடாக இருக்குது, தனி சிறப்பு உள்ள நாடாக இருக்குது. அதோடு யாவேல் 24 சொல்லப்பட்டது போல களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆகையால் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடுமாம் என்பதற்கேற்ப சகல வளங்களும் நிறைந்த நாடாய் இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் நாட்டை சுற்றிலும் 26 தீவிரவாத நாடுகள் அமைந்திருக்கு. அப்போ பாருங்க, தேவனுடைய திட்டப்படி இவர்களை வடதிசையிலிருந்து கூட்டி சேர்ப்பதற்காக சொல்லியிருந்தார். அப்போ இவங்களை வடதிசையிலிருந்து கூட்டி சேர்ப்பதாக முன்கூட்டியே சொல்லியிருந்தார். சிறைபிடிக்கப்பட்ட போது அநேகர் வடதிசையில் அடிமையாக தஞ்சம் புகுதார்கள். இஸ்ரேலின் வடபகுதியில் ரஷ்யா இருந்தது. 1. 2. இந்த நாட்டில் தன் பெரும்பாலான யூதர்கள் இருந்தார்கள். அதன் அருகாமையில் உள்ள ஜெர்மன், போலந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின், பெல்ஜியம் போன்ற நாடுகளிலும் வாசித்து வந்தனர்.
ரஷ்யா மிகப்பெரிய பேரரசாக இருந்தது. அங்குதான் அநேக யூதர்கள் விஞ்ஞானிகளாகவும் இருந்தார்கள். அநேக கண்டுபிடிப்புகளும் அங்குதான் நடத்தப்பட்டது. முதல் பூமியை விண்வெளியிலிருந்து கண்ணார கண்டவர் ஒரு யூதன், யூரி கெகாரி. 1909 ஆண்டு 6 ஆண்கள் 4 பெண்கள் பாத யாத்திரை சென்று ஊற்றின் மலை என்ற நகரத்தை இஸ்ரேல் ஏற்படுத்தினர். அதன் பெயர்தான் டெல் அவிவ். அது இஸ்ரேலின் நகரமாக இருந்தது. தற்போது இஸ்ரேலின் தலைநகரமாக எருசலேம். அப்போது டெல் அவிவ் தான் இஸ்ரேலின் தலைநகரமாக இருக்கும் அவங்க சொன்னாங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, தலைநகரம் எருசலேம் தான் தலைநகரமாக திகழும் என்பது கூட தீர்க்க தரிசனம். பாத யாத்திரை சென்று இந்த 4 பெண்களில் ஒருவர் பெயர் கோல்டா மேயர். பின்னாளில் இவர் 1969 இஸ்ரேல் நாட்டின் பிரதம மந்திரியாக நியமிக்கப்பட்டார். அதற்கு பின்னாடி மீன் பிடிக்கிறவர்கள் போல அநேக இயக்கங்கள் இஸ்ரேல் நாட்டிற்குள்ளாக உட்பிரவேசித்தது. ஆனால் சிலர் ஆங்காங்கே வெவ்வேறு நாட்டிலேயே இருந்து விட்டார்கள். தேவனுடைய தீர்க்க தரிசனம் என்ன? உலர்ந்த எலும்புகள் எல்லாம் சுயதேசத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்பதே தேவன் ஏற்படுத்தின மற்றொரு ஏற்பாடு. அப்போது மற்றொரு ஏற்பாடு என்ன? அதை தான் நம்ம போன பகுதியில் வாசித்த எரேமியா 16:16 வசனத்தினுடைய செயலாக்கத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க, ஸ்க்ரீனில் வராது. அதற்கு பின்பு வேட்டைக்காரர்களாகிய அநேகரை அழைத்தனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளிலும் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். பார்த்தீங்களா? யார் இந்த யூதர்களை வேட்டையாடியது? சரித்திரத்தில் பார்த்தாக்கா ஹிட்லருங்க. இவர் தான் அதிகமாக ஹிட்லர்களை 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். எல்லா ஜனங்களும் தங்கள் இருந்த நாட்டை விட்டு தங்கள் சுயதேசத்திற்கு திரும்பணும். ஏன் திரும்பணும் அப்படின்ற அந்த உணர்வு அவங்களுக்கு வந்ததுன்னா, ஐயோ நம்மளை யாருமே கேட்கல, நமக்குன்னு ஒரு நாடு இல்லையே, அதனால தானே நம்மளை கொண்டு வந்து இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணி நம்மளை கொல்றாங்களே, நமக்குன்னு ஒரு நாடு, நமக்குன்னு ஒரு தேசம் இருந்தால் அது எவ்வளோ நல்லா இருக்கும், அது நம்ம வாழ்கிறத விட ரொம்ப முக்கியமானது என்பதை உணர்ந்து எல்லா யூதர்களும் அங்கே இஸ்ரேல் தேசத்துக்கு வராங்க. அப்போது உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்ததை ஒன்று சேரும் தீர்க்க தரிசனம் நிறைவேறியேற்று. அவர்கள் அத்தேசத்தில் பிரவேசித்தவுடன் முன்மாறியும் பின்மாறியும் மழை பெய்தது. அவர்கள் நாட்டிற்குள் உள்ளே வந்தவுடன் அவர்களுக்கு தொழில் தேவைப்பட்டது. அவர்களுக்கு தொழில் வளத்தை எவ்விதமாக தேவன் கொடுத்தார்? அதுவும் ஒரு பெரிய ஆச்சரியந்தாங்க. எல்லா இயக்கங்களும் ஒன்றிணைந்து 1944 வரை யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் சுயதேசத்திற்கு திரும்பி கொண்டிருந்தாங்க. அப்போது உலகம் முழுவதும் பெரும்பாலான பகுதி ஆங்கிலேயர்களின் கையில் தான் இருந்தது, அதாவது அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஆனால் இஸ்ரேல் நாடு துருக்கியர்களின் கையில் இருந்தது. 1914 வருடம் முதல் உலக யுத்தம் நடந்தது. இந்த முதல் உலக யுத்தத்தில் ஜெயித்தது ஆங்கிலேயர்கள் தான். எப்படி? மிகப்பெரிய விஞ்ஞானி ஆங்கிலேயர்களுக்கு வெடிகுண்டு தயாரித்து தந்தார். அவர் பேர் சார்ல்ஸ் வெஸ்மேன். இவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த யூதன். பிரிட்டிஷ் ஹை கம்யூனிகேஷன் மெம்பராகவும் அவர் இருந்தார். இவர் கண்டுபிடித்து தந்த வெடிகுண்டால் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றார்கள். பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் அவர்களுக்கு பரிசளிக்க மனமோந்து அவரிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்டபோது அவர் யூதனாய் இருந்தபடியால் தங்கள் சுயதேசத்தை மீட்டு தங்களிடம் தரும்படி கேட்டுக்கொண்டார். 1917 ஆண்டு அப்போது இருந்த ஜெனரல் அலி பி இஸ்ரேல் நாட்டை ஆக்கிரமித்த துருக்கிகள் மீது படையெடுத்து சென்றார். இதற்கு முன் துருக்கிகளிடமிருந்து யாராலும் இஸ்ரேலை மீட்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் கொரில்லா முறை யுத்தத்தில் வல்லவர்களாக விளங்கினார்கள். அப்போது
ஆலன்பி மிகப்பெரிய போருக்கான எல்லா படைகளோடு அவர்களோடு அதாவது அவர்களோடு போரிட புறப்பட்டான். ஆனால் அவர்கள் எகிப்துக்கு போரிட ஒருவரும் வரவில்லை. மிக எளிதில் எருசலேமை கைப்பற்றினார்கள். அதுவும் தேவனுடைய சித்தமே. அப்போ இந்த துருக்கியர்கள் வராதது, பலஸ்தீனர்கள் வராததும் கடவுளுடைய திட்டம்தான். அப்போ அதற்கு முன் துருக்கிகளிடமிருந்து யாராலும் இஸ்ரேலை மீட்க முடியாத இந்த சூழ்நிலையில கூட அவங்க எப்படி அவங்க வராமல் இருந்தாங்கனாக்கா, இஸ்ரேல் நாடு முழுவதும் ஆங்கிலேயர்களுடைய சப்போர்ட்டில், அதாவது அவங்க தான் அந்த முதல் யுத்தத்தில் வல்லரசாக இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க கையில், அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே அது வந்தது. அப்போது இந்த ஆங்கிலேயர் ஜெர்மன் பெல்ஃபோர் போல்போரி 1917 ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார். உலகெங்கும் உள்ள யூதர்கள் மத்தியில் இந்த அறிவிப்பு செய்யப்பட்டது. 1917 வருடத்தில் 1947 வரை, அதாவது 30 வருடம் இஸ்ரேல் நாடு ஆங்கிலேயர்களின் கையில் இருக்கும். அதுவரையில் யூதர்கள் தங்கள் சுயதேசத்திற்கு சுதந்திரமாக வரலாம் என்றும் அறிவித்தார்கள். 1948 வருடத்தின் துவக்கத்தில் பெல்ஃபோர் டிக்ளரேஷன்ஸ் படி 30 வருடத்திற்கு பின் இஸ்ரேல் தேசம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் தேசத்தை சுதந்திரமாக பெற்றுக்கொள்வார்கள் என்று தீர்க்கதரிசனமே வேதவசனத்தில் உள்ளது. அப்போ பாருங்க, துருக்கியர்கள் சாதகமாக படையெடுத்து வரல. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கிடைச்சா கூட அந்த நாடு உடனுக்குடனாக கொடுக்கப்படலை. அப்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நாட்கணக்கின்படி அந்த நாட்களில் அவங்களுக்கு சேர வேண்டிய நேரத்தில் தான் சரியாக அந்த நாடு அவங்க கைக்கு வரணும். அப்படின்றது கூட கிமுக்கு முன்னாடி 700 வருடங்கள், அதாவது இப்போட்டிய கணக்கு போட்டாக்கா 2700 வருடங்களுக்கு முன் எரேமியால் எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்கதரிசி மூலமாக எரேமியா 30:1-3 வாசிக்கலாம். எரேமியா 30:1-3. கர்த்தரே, எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என யாவே தேவன் சொல்வதாக. இந்த கர்த்தர் என்ற இடத்தில் யாவே தேவன் என்ற பெயர் எபிரேய வேதத்தில் வருகிறது மற்றும் ஆங்கில புத்தகத்திலும் சிலது வருகிறது. அப்போ 1948 அவர்கள் பெறப்போகும் சுதந்திரத்தை 2700 வருடங்களுக்கு முன் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. 1948 வருடம் மே மாதம் 14 இரவில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் சுதந்திரம் வாங்கிய அன்று காலையில் இஸ்ரேல் தேசத்தை சுற்றியுள்ள துருக்கி, ஜோர்டான், ஈரான், ஈராக் போன்ற நாடுகள் அவர்கள் மீது போர் தொடுத்தனர். யுத்தம் பண்ண வந்த 16 நாடுகளையும் இஸ்ரேல் ஜனங்கள் வீழ்த்தினார். யூதர்களுக்கு தேவன் கொடுத்திருந்த பலத்தை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்போது ஒரு நாடே வந்து இஸ்ரேலை எதிர்க்க முடியாது. ஏன்னா அப்போதான் அவங்க பிறந்த குழந்தை மாதிரி. அந்த தேசத்தை மாபெரும் தேசங்கள் 16 தேசங்கள் எதிர்த்து யுத்தம் பண்ண வந்திருக்குனாக்கா ஜெயிக்கிறதுன்னா அங்கே சாதாரணமான விஷயமா? அப்போது பைபிள் பதிவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாபெரும் படையை ரொம்ப சொற்ப எண்ணிக்கையை கொண்டு கடவுள் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சொற்ப எண்ணிக்கை அன்னைக்கு பழைய விஷயங்களை கையாண்ட விதம் தான் இப்போவும் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக கையாளுறாரே தவிர, ஸோ சம்பவங்கள்லாம் அப்படியே துல்லியமாக இருக்குங்க. அப்போது அந்த கொஞ்சம் பேரை வச்சு, அதாவது தங்களுடைய சொந்த ஜனங்களை வச்சு அவரால் வெற்றி கொடுக்க முடியும் என்பதை இது மறுபடியும் நவீன காலத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இன்னும் நாம் அவருடைய தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறக்கூடிய அற்புதமான விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் அதை பார்க்கலாம். அவர்களுடைய தைரியத்தை குறித்து உபகாமம் 20:1-2
ஸோ வெற்றியை கொடுக்கறது அவள் தான். ஆனால் தைரியத்தை ஊக்குவிக்கிறது எப்படின்றத உபகாமம் 20:1-4 வாசிக்கலாம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்படும் போகும் குதிரைகளையும் ரதங்களையும் முன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது அசீரியர் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அப்போ பார்த்தீங்களா, அவங்க எதை பிரகடனமாக முன்னாடி வைக்கிறாங்கனாக்கா, நமக்கு வெற்றியை தரக்கூடியவர், நம்முடைய முயற்சிகளை நிலைநாட்டி நிறுத்தக்கூடியவர், நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய வெற்றியை அவரால் தர முடியும் அப்படின்றத அவர் மேலே சார்ந்த அந்த யுத்தத்தில் அப்போ முதல் கொண்டு இப்போ அதே விசுவாசத்தில் போனால் கூட வெற்றி அவங்களுக்கு நிச்சயன்றதை இன்றைக்கி சரித்திர உண்மையோடு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? சரி, இஸ்ரேல் ஜனங்களை ஒவ்வொரு முறை போர் செய்யும் போது இந்த வார்த்தைகளை வாசித்த பின்னரே யுத்தத்துக்கு செல்வார்கள் இப்போ கூட. மேலும் லேவியர் 26:7 வாசிக்கலாம். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். பார்த்தீங்களா? அப்போ எசேக்கியா தீர்க்கதரிசி கண்ட, அதாவது இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்த்துடலாம். உபகாமம் 28:7 வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களையும் கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பார்த்தீங்களா? அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு யுக்தியை கையாண்டு தான் அவங்க வெற்றி அடைகிறாங்க. அப்போது எசேக்கியேல் கண்ட தீர்க்கதரிசனத்தின்படி எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தன. இப்போது நரம்பு வர வேண்டும். நரம்பு எப்படி வந்தது என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் உலர்ந்து போன எலும்புகள் ஒன்று சேர்ந்தது ஒன்று. இப்போ நரம்பை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ நரம்பு என்பது என்ன? நரம்பு என்பது தொழில் வளத்தை குறிக்கும். அவர்கள் சுயதேசமாய் மாறின பின் அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு தொழில் வளம் கண்டிப்பாக தேவைப்படுது இல்லைங்களா? அப்போது இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்த பின் அதன் பிரதமர் டேவிட் பென்குயின், இவர் மிக சிறந்த பக்திமான். இவர் எப்பொழுதும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் தனிமையில் இஸ்ரேல் நாட்டின் முன்னேற்றத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கும் போது கூட தோராவை வாசித்து கொண்டிருக்கையில் தேவன் அற்புதமாய் அவரை வழிநடத்தினார். எப்படி? அவர் உபகாமம் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டிருக்கையில் வாசிக்கலாம். உபகாமம் 8:7-9. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வற்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவா மரங்களும் எண்ணெய் தேனும் உள்ள தேசம். அது தாட்சியம் இல்லாமல் அப்பன் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்கதாக மலைகளுமான தேசம். பார்த்தீங்களா? அப்போது வேதவசனத்தின் மூலம் இஸ்ரேல் நாட்டின் செம்பு இரும்பு போன்ற லோகங்கள் இருப்பதை கண்டறிந்து உடனடியாக அவர்கள் தோண்டி எடுக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு தேவையான அளவு கிடைத்த பெற்றது. இவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் பீரங்கிகள் போன்றவற்றை அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. மேலும் சொட்டு நீர் பாய்ச்சனம் முறையில் விவசாயம் செய்து வந்தாங்க. இன்று அறிவியல் கண்டுபிடிப்பில் அதிகமான கண்டுபிடிப்பு இஸ்ரேல் நாட்டில்தான் கண்டுபிடிக்கப்படுகிறது. அவர்களை சுற்றிலும் அநேக தீவிரவாத நாடுகள் இருந்தாலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவும் கூடாது.
அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் இயலவில்லை, ஒன்றுமே செய்ய முடியல அவங்கள. அப்போது இஸ்ரேல் நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் எல்லோரும் கண்டிப்பாக இராணுவத்தில் சேர வேண்டும். அவர்களுக்கு தோரா புத்தகம் முழுவதும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம பைபிள் வச்சிருக்கிறோம். ஸோ எல்லா குடும்பமாக அந்த பைபிளை நல்லா படிக்கிறோமா என்பதுக்கு அவங்க எவ்வளோ ஒரு 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 பயிற்றுவிப்பு பாடமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போது குடும்பத்தார் எல்லாருமே நல்லா பைபிள் படிக்கிற பயிற்றுவிப்பை நாம் மேற்கொள்ளணும். நாம் தெரிஞ்சால் மட்டும் இல்லை, குடும்பமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒத்துழைப்பும் அதுக்குரிய முயற்சியும் நமக்குள்ளே தேவைப்படுது. கடவுளுக்கு சித்தமானா எல்லாமே நடக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு தேவன் தந்த தேசத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தோல் இப்போ பார்த்திங்கன்னா, அந்த தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த தேசத்தை எல்லாம் அவங்க தெரிஞ்சு அதனுடைய பலனை அதே மாதிரி நம்ம பைபிளில் இருக்கிற விஷயங்களாக தெரிஞ்சிக்கும் போது நிச்சயமாக அதற்குரிய பலனை நம்ம அடையாமல் போகவே இது இல்லை. நிச்சயமாக அதற்குரிய பலன் உண்டு. அப்போது இரண்டாவது இப்போ நரம்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா தோல் இராணுவ பாதுகாப்பை குறிக்கும். இராணுவ பாதுகாப்பில் மிக சிறந்த தொழில்நுட்பங்களை கொண்ட நாடு இஸ்ரேல். இவர்களுக்கு பாதுகாப்பு ஏன் தேவைப்பட்டது? எசேக்கியேல் 38:12 வாசிக்கலாம். இப்போ இவ்வளோ வளமான நாட்டில் என்ன பாதுகாப்பு? வாசிக்கலாம். நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நீர் விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லோரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறவர்கள். அவர்களுக்கு தாழ்பாள்களும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு இராணுவ பாதுகாப்பு கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு 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 எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளே இருந்தாலும் அதில் அசட்டை மனப்பான்மை இருக்கக்கூடாது. முன்ஜாக்கிரதையாக அவங்க இருக்கிறது அவருடைய அவசியத்தை அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. அப்போது இஸ்ரேல் நகரத்தை சுற்றிலும் அவர்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லை. இருந்தாலும் தோல் போன்ற ஒரு பாதுகாப்புக்கு இராணுவத்தை ஏற்படுத்தினார்கள். இன்று எல்லா வகையிலும் வளர்ந்த சகல வளங்களுக்குள்ளுடனும் தன் சிறப்புள்ள, அதாவது தன்னிறை உள்ள நாடாய் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். 1967 ஆண்டு பஸ்கா பண்டிகையை மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் 8 நாடுகள் ஜோர்டான், துருக்கிகள் தலைமையில் யுத்தத்திற்கு வந்தாங்க. அவர்களின் நோக்கம் இவர்களை மத்திய திரைக்கடலில் தள்ளிவிட வேண்டும் என்பதே அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் யூதர்களோ தயாரில்லாத நிலையில் இருந்தாங்க. அதனால் அவங்களை ஈஸியாக மத்திய திரைக்கடலில் தள்ளிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் உடனடியாக அவர்கள் தங்களை தயார்படுத்தி எதிரிகளை தாக்கி அவர்களுடைய எல்லைகளையும் வளைத்து பிடித்தார்கள். பார்த்தீங்களா? அவர்கள் பிடித்த பகுதிகள் தேவன் அவர்களுக்கு எழுதி கொடுத்த தேசமே. பாருங்கள், எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக திட்டமிட்டபடி வாய்க்குது. தேவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து அதை திருப்பி கொடுக்குறார். தேவன் கானானை பிரித்து கொடுக்கையில் பத்திரம் எழுதி கொடுத்திருந்தார். பார்த்தீங்களா? அந்த வெற்றி மூலயமா அந்த பத்திரத்தில் அவர் கொடுத்த மாதிரி எல்லாமே துல்லியமாக நடந்திருக்கு. இதை தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் உபகாமம் என்னாகமம் 34:1-12 அவர் தேசத்தை எப்படியெல்லாம் பிரித்து கொடுத்துருக்காரு. இன்றைய காலகட்டத்தில் அவர் எப்படியெல்லாம் அந்த தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரித்து அதுக்குரிய சொந்த தேசமாக அவங்க சுற்றி வளர்ச்சி வராங்க. அப்போ இது குறிப்பிட்டு இப்போ நான் கொஞ்சம் வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் என்னாகமம் 34:1-12 உங்கள் ஓய்வு நேரத்தில் வாசிங்க. குறிப்பிட்ட வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. உங்கள் தென்புறம் சீன் வனாந்தரம் தொடங்கி ஏதேம் தேசத்து ஓர் மட்டும் இருக்கும் கிழக்கு இருக்கிற உப்பு கடலில் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாயிருக்கிற உங்கள் எல்லை தெற்கிலிருந்து அக்கிரமம் மேடுகளை சுற்றிலும், அதாவது அக்கிராமம் மேடுகளை சுற்றிலும் சீன் வனாந்தர வழி போய் தெற்கே காதேஸ் பர்னயாவுக்கு, அங்கிருந்து ஆத்சர் அதோருக்கு, அங்கிருந்து அஸ்மேனாவுக்கு போய் அஸ்மேனாவிலிருந்து எகிப்தின் நதி வரைக்கும் சுற்றி பாய்ந்து கடலில் முடியும். இது ஒரு குறிப்பிட்ட அந்த கடலில் போய் முடிகிற
கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தேசங்கள். இதை குறித்து தான் இப்போ நம்ம பார்த்தோம். அப்போ இஸ்ரேல் தேசங்களின் எல்லைகளை தேவன் முன்பே பிரித்திருக்கிறார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் வாசித்தேன். இஸ்ரேல் ஜனங்கள் 1948ஆம் வருடம் சுதந்திரம் வாங்கும்போது இந்த எல்லை அவர்களிடத்தில் இல்லை. அப்போ பாருங்கள், தீர்க்கதரிசனம் துல்லியமாக நிறைவேறியிருக்கு. ஆனால் 1967 வருஷம் 6ஆம் நாள் யுத்தத்தின் போது தேவன் அவர்களுக்கு நியமித்த எல்லைகளை கைப்பற்றினார்கள். எருசலேம் ஒரு பாகம் மட்டுமே இன்று வரையில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அது பாலஸ்தீனர்களின் கையில் உள்ளது. பாலஸ்தீன மல்லுமைகள் வந்தபோது ஓமா என்ற மசூதியை கட்டினார்கள். ஆகையால் அந்த இடத்தை தவிர மற்ற எல்லா பகுதியிலும் அவர்கள் கைப்பற்றினார்கள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்துலேயும் அவங்களுக்கு வெற்றி எதிர்காலத்தில் கிடைக்க போது கண்கூடாக நம்ம பார்க்க போகிறோம். நாம் எசேக்கியேலில் பார்த்த தீர்க்கதரிசனத்தின்படி உலர்ந்த எலும்புகள் போல் இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் உயிரிழந்து நரம்பு போன்று தொழில் வளர்ச்சியிலும் தோல் போன்ற பாதுகாப்பு தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு தனி சிறப்புள்ள நாடாய் தேவன் அவர்களுக்கு நியமித்த எல்லைகளை கைப்பற்றி சுதந்திரமுள்ள தேசமாய் இருக்கிறார்கள். இனி இவர்களை ஒரு காலம் அசைக்க முடியாது. இவர்களை தேவன் எதற்காக கூட்டி சேர்த்தார்? இவர்களுக்காக தேவன் வைத்திருக்கும் திட்டம் என்ன? இதை நாம் 3ஆம் பாகத்தில் பார்க்கலாம். இப்போது ஒரு சுருக்கமான ஒரு ஞாபகத்தோடு கஷ்டமான சூழ்நிலை மாறும் வரை ஆவலோடு காத்திருக்கும் போதும் சரி, நாம் எல்லோருக்கும் யாவே தேவன் தான் தலை சிறந்த முன்மாதிரி, இயேசு கிறிஸ்து மிக சிறந்த முன்மாதிரி என்பதை நாம் நல்லா பதிய வச்சுக்கணும். இந்த காலத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிருஷ்டிகரை நிராகரிக்கும் மனித ஆட்சி திருப்தி அளிக்காது என்பதையே மனிதனை உண்டாக்கியவரை அசட்டை செய்தால் பூமியில் விவகாரங்களை வெற்றிகரமாக கையாள முடியாது என்பதுதான் தெள்ளத் தெளிவாக உள்ளது என்பதை இப்போ நம்ம கண்கூடாக பார்க்குறோம். காற்று, நீர், உணவு போன்றவை நமக்கு அவசியமானது போலவே கடவுளுடைய வழிநடத்துதலும் நமக்கு அவசியம் என்பது எல்லா காலத்துக்குமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்களையே இப்படி கேட்டுக்கொள்ளுங்கள், நம் கடவுளாகிய பிதாவாகிய யாவே தேவன் கிட்ட இருந்து ஒருத்தர் நம்மளை பிரிச்சிடலாம். அது யார்? நாம் தான். எப்படி? நமக்கும் அவிசுவாச குறைவு ஏற்பட்டால், கடவுளுக்கு பிடிக்காத சில விஷயம் நமக்கு பிடித்தால், அப்போ கடவுள் வெறுக்கிறத நாம வெறுக்கிறோமா? இந்த விஷயத்தில் கவனம் தேவை. இல்லைன்னா கடவுளிடம் இருக்கும் அன்பான பந்தம் பாதிக்கும். நமக்கு எது நன்மை என்பதை கடவுள் அறிவார். மனித ஆசை திருப்தி அளிக்காது, சஞ்சலம் நிறைந்தது என பைபிள் தெள்ளத் தெளிவாக உள்ளது. ஆகையால் கடவுள் அன்பு இருந்தால் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்கும். ரொம்ப முக்கியம், உடம்பில் இருக்கும் உயிர் ஒன்றுதான். அதுபோல இந்த உலகத்தில் இருக்கும் கடவுளும் ஒருவர்தான். உள்ளத்தில் தூய்மையும் அன்பும் இருக்குமானால் கடவுளுக்கும் நமக்கும், அதாவது அந்த கடவுளுடைய விஷயங்களை கடைப்பிடிக்கும் பக்குவம் இருந்தால், இடைவெளி இல்லாமல் கடவுளுக்கும் நமக்கும் நெருக்கம் உண்டாயிருக்கும். ஆம் அன்பானவர்களே, பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் தாமே கிறிஸ்து மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.